தீபாவளி பண்டிகையை ஒட்டி சென்னையில் இரவு நேரத்திலும் மக்கள் தங்களது குடும்பத்துடன் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் வழங்க காணலாம். ஜெயலானி, தற்போது தீபாவளி பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது? தற்போதைய நிலவரம் என்ன? பூர்ணிமா, தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்ற சூழலில் பூர்ணிமா, இந்த சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். இந்த பகுதி சென்னை திருவல்லிக்கேணி பகுதி முழுவதுமாகவே மக்கள் ஒன்று திரண்டு தற்போது மாலை நேரத்தில் அரசு கொடுத்த அனுமதியின்படி பட்டாசுகள் வெடித்து தங்களது கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வீடுகளில் இருந்து வெளியே வந்து பட்டாசுகள் வைத்து கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொருவரும் பல பட்டாசுகள் வைத்திருக்கிறார்கள். பட்டாசுகளை வைத்து நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அனைவருமே அந்த பட்டாசுகளை வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். நம்மால் பேசுவதை கூட கேட்க முடியாத அளவிற்காக உற்சாகமாக பட்டாசுகள் கொண்டாடி வருகிறார்கள். அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் வளாகம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சுவாமி ஊர்வலம் செல்வதற்கு முன்பாக தாங்கள் பட்டாசுகள் வெடித்து அந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை உணர்த்தும் வகையிலாக நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி முழுவதுமாகவே பட்டாசுகள் வெடித்து கொண்டாட்டத்தில் பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். நாம் பார்க்கக்கூடிய பகுதி முழுவதுமாகவே சாலைகள் தெரியாத வண்ணம் முழுவதுமாக புகை மண்டலம் சூழ்ந்து காணப்படுகிறது. காரணம், தங்களது குடும்ப உறவுகளுடன் ஒன்றோடு ஒன்று இணைந்து பட்டாசுகள் வெடித்து தற்போது இந்த தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. தீபாவளி பண்டிகை என்றாலே அதில் முக்கியமாக இடம் பிடிப்பது பட்டாசுகள். இந்த பட்டாசுகளை வெடித்து தற்போது உற்சாகமாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எங்கு திரும்பினாலும் பட்டாசுகளின் சத்தம் தான் கேட்கிறது. அந்த அளவிற்காக பட்டாசுகள் வெடித்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்து வருகிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் என அனைவருமே இந்த பட்டாசுகளை கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்கள் குடும்ப உறவுகளுடன் ஒருவருக்கொருவர் இணைந்து இந்த பட்டாசுகள் வெடிப்பது மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளுடன் ஒருவருக்கொரு இணைந்து புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாக பார்க்கலாம். இந்த உறவுகள் எல்லாருமே நம் நேரடியாக மேடம், வணக்கம் மேடம். தீபாவளி பண்டிகை எப்படி போயிட்டு இருக்கு? எந்த அளவுக்கு செலிப்ரேஷன்? நேரடியாகவே கேட்கிறோம். இங்கு பேசக்கூடியவர்களுடைய சவுண்டு கேட்க முடியாத அளவிற்காக முழுவதுமாக பட்டாசுகளின் சத்தமே கேட்டு வருகிறது. நம் நேரடியாக இங்கு இருக்கிறவர்களிடம் கேட்கலாம். மேடம், வணக்கம் மேடம். பட்டாசோட சவுண்டு அதிகமாக இருக்கு, கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு. இந்த தீபாவளியோட கொண்டாட்டம் எப்படி போகுது? எந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமா இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து நாங்கள் நார்த்தில் ரொம்ப வருஷம் வந்துருக்கோம். டெல்லியில் அங்கே தான் ஈவினிங் பயங்கரமாக பட்டாசு வெடிப்பாங்க. அதே வைப் வந்து இங்கே சவுத்தில் எஸ்பெஷலி இந்த பெருமாள் புறப்பாடு ஆகும்போது பயங்கர காது இந்த பாருங்க குழந்தை வச்சுட்டு தான் நிற்கிறேன். கொஞ்சம் வயசானவங்க குழந்தைங்கலாம் பயமாக தான் இருக்கும். பட் ஸ்டில் இந்த காட்சி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும். எல்லாருமே வாழ்க்கையில் உதவியாக பார்க்கணும். பெருமாள் புறப்பாடு ஆகி வரும்போது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மணி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாம் பட்டாசு ரொம்ப நல்லா வெடிப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நேரடியாகவே கேட்டோம். அதாவது பெருமாள் புறப்பட்டு வரக்கூடிய இந்த வேலைகளில் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடுவது என்பது வழக்கம். அந்த வகையில் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வீட்டு வாயில்கள் முன்பாக முழுவதுமாகவே பட்டாசுகள் வெடித்து பார்த்தசாரதி கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமி வருகை தரும்போது அந்த சுவாமிக்கு முன்பாக தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பட்டாசுகளையும் வைத்து உற்சாகமாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த
பட்டாசுகளை வைத்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்க இந்த தீபாவளி கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். வெளியூர்ல வந்துருக்கோம், பெங்களூர்ல ஒரு வருஷம் மிஸ் பண்ணாம வந்துருவோம். ட்ரிப்ளிகேட் தீபாவளி இன்னும் ஸ்பெஷல். சுவாமி வெளியில புறப்பாடாகும் போது வந்து 4 தெருவில் வந்து அட்டகாசமா இருக்கும். அதை மிஸ் பண்ணக்கூடாது. குழந்தைங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பி தீபாவளி. நேரடியாகவே கேட்டோம். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே பட்டாசு வச்சு செலிப்ரேட் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா, அம்மா வணக்கம்மா, இந்த ஆண்டு தீபாவளி எப்படி இருக்கு? குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுறது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? எப்படி இருக்குமா? சூப்பரான தீபாவளி தான். எப்பவுமே வச்சா நல்ல தீபாவளி தான். அது சாயங்காலத்தில் ரொம்ப ஃபஸ்ட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி பட்டாசு எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கிறது. கோஷ்டியும் சரி, இந்த மாதிரி கோஷ்டியும் ஆங்கே பார்க்குறது. வருமானம் அவ்வளோ அழகாக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே. நீங்க சொல்லுங்க, இந்த தீபாவளி வந்து எப்படி இருக்கு? பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க பார்க்கறது எப்படி இருக்கு? தம்பி, நீங்க காலையில இருந்து பாக்குறீங்க, இந்த ஏரியா ஃபுல்லா வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு உங்களுக்கு? ஹலோ, எனக்கு வந்து நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கு. பிளஸ் சூப்பர் கலர்ஃபுல்லா இருக்கு. காலையில இருந்து எல்லாருமே வெடிச்சிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு பாக்குறதுக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நேரடியாக கேட்டோம். அதாவது இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் தங்களது வீட்டிற்கு வந்து அங்கிருந்து வீட்டு வாயில் முன்பாக சுவாமி புறப்பாடு செய்வதற்கு முன்பாக அந்த வாயில்களில் தங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பட்டாசுகளையும் வைத்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.